ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஓம் ஸ்ரீமத் பகவத்கீதா. சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் அடியேனின் அன்பான வணக்கங்கள். இன்று இரண்டாவது அத்தியாயத்திற்கு செல்ல இருக்கிறோம். பகவத்கீதை அடியேன் என்ன கூறுகிறேன் என்றால், எல்லாரும் இந்த பதிவை அடியேனுடைய இந்த சேனலை பார்க்கின்ற எல்லோரும் பகவத்கீதை புஸ்தகத்தை வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள். கண்டிப்பாக அடியேன் இந்த அர்த்தங்களை சொல்ல சொல்ல நீங்கள் உங்களுக்கு ஸ்லோகத்தை படிக்க தெரியாவிட்டாலும் பரவாயில்லை, சரிங்களா? அதற்கு இந்த ஸ்லோகத்திற்கு ஒவ்வொரு ஸ்லோகத்திற்கும் கீழே ஒரு தமிழ் அர்த்தம் கொடுத்திருக்கும். எந்த புத்தகமாக இருந்தாலும் பரவாயில்லை. ஆனால் தத்துவ விவேஷினி என்கின்ற புத்தகம் இருந்தால் மிக்க நன்று. அது அதன் அர்த்தம் எளிதில் புரியும் உங்களுக்கு. அதை பார்த்து தான் அடியேன் இப்பொழுது உங்களுக்கு கூறிக்கொண்டிருக்கிறேன். அந்த புஸ்தகம் இருந்தால் கண்டிப்பாக வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள். தொடர்ந்து நீங்கள் தினமும் இந்த அர்த்தத்தை படித்து வந்தால் கூட மிக்க நன்மை தரும் உங்களுக்கு. இப்பொழுது இரண்டாவது அத்தியாயம். அதற்கு முன்னால் ஒரு சின்ன விஷயம், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, பண்ணினவர்களுக்கு நன்றி. இப்பொழுது நாம் சென்ற பதிவில் அர்ஜுனன் என்ன செய்கிறாரு, தன்னுடைய தேர்தட்டில் வில் அம்புகளெல்லாம் போட்டுவிட்டு அப்படியே அமர்ந்து கொள்கிறாரு. உடலெல்லாம் நடுங்குகிறது, கை காலெல்லாம் உதறுகிறது. அவருக்கு சிலிர்ப்பு ஏற்படுகிறது, நாக்கெல்லாம் வறண்டு போது. அழுது கொண்டே அவர் இறைவனிடம் சரணடைகிறார் இல்லையா? அத்துடன் நாம் முதல் அத்தியாயத்தின் கடைசி ஸ்லோகத்திற்கு உண்டான அர்த்தம் இதுதான். இப்பொழுது இரண்டாவது அத்தியாயம் நாம் பார்க்க இருக்கிறோம். அதற்கு முன்னால் உங்களுக்கு புரிந்திருக்கும். இப்பொழுது போர் எதற்காக நடைபெறுகிறது என்பது உங்களுக்கு புரிந்திருக்கும். துரியோதனன் செய்த தவறுகள் எல்லாம் என்ன என்பது இப்பொழுது உங்களுக்கு புரிந்திருக்கும். முதல் அத்தியாயம் 36வது ஸ்லோகத்தில் அர்ஜுனன் என்ன கூறுகிறார் என்றால், பாவிகளை கொல்வதால் பாவம் ஏற்பட்டுவிடும் என்று கூறுகிறார். அப்படி கிடையாதுங்க. இப்பொழுது ஏற்கனவே அடியேன் கூறியதைத்தான் கூறுகிறேன். குற்றவாளிக்கு தண்டனை கொடுத்த நீதிபதிக்கு பாவம் ஏற்படுவதில்லை. அந்த தண்டனையை நிறைவேற்றும் பணியாளனுக்கு பாவம் ஏற்படுவதில்லை அல்லவா? அதுபோலவே அர்ஜுனனுக்கு பாவம் ஏற்படாது. அது மட்டும் இல்லாமல் முதல் அத்தியாயம் 44வது ஸ்லோகத்தில் நரகவாசம் ஏற்பட்டுவிடும் என்று பயப்படுகிறார். குலநாசத்தால் நரகவாசம் ஏற்பட்டுவிடும் என்று கூறுகிறார். அதுவும் கிடையாது என்று பகவான் கூறுகிறார். ஏனென்றால் தற்போதுள்ள காலகட்டத்திலேயே ஒரு குற்றவாளிக்கு தண்டனை கொடுக்கும் பொழுது அந்த குற்றவாளியின் மனைவி மக்களை பற்றி சட்டமானது கவலைப்படுவது இல்லை. குற்றவாளியின் மனைவி மக்களுக்காக குற்றவாளியின் மீது இரக்கம் காட்டினால் அது பெரும் பாவத்தையே விளைவிக்கும். ஆகவே குற்றவாளிகள் கண்டிப்பாக தண்டிக்கப்பட வேண்டியவர்கள் என்பது இப்பொழுது உங்களுக்கு அனைவருக்கும் புரிந்திருக்கும், சரிங்களா? இப்பொழுது இரண்டாவது அத்தியாயம் சாங்கிய யோகம் என்று அழைக்கப்படுகிற இரண்டாவது அத்தியாயத்தின் முதல் ஸ்லோகம். சஞ்சய வாச்ச. சஞ்சயன் தான் திருதராஷ்டிரரிடம் கூறிக்கொண்டிருக்கிறார் அல்லவா? இப்பொழுது சஞ்சயன் கூறுகிறார் என்ன என்றால், இவ்விதமாக இரக்கம் நிறைந்து நீர் நிரம்பி கலங்கிய கண்களுடன் சோகத்தோடு கூடிய அந்த அர்ஜுனனிடம் பகவான் மதுசூதனன் இவ்வாறு கூறுகிறார். அவர் தேர்தட்டில் வில்ல அம்ப எரிஞ்சிட்டு அழுதுகிட்டே உட்கார்ந்துட்டார். அப்படி அழுதுகிட்டே இருக்கின்ற அர்ஜுனனை பார்த்து பகவான் கூறுகிறார். என்ன சொல்றாரு அப்படின்னா, அர்ஜுனா, தகாத சமயத்தில் இந்த மோகம் எந்த காரணத்தினால் உன்னை வந்தடைந்தது? ஏனெனில் இது சான்றோர்களால் கடைபிடிக்கப்படாதது, ஸ்வர்க்கத்தை அளிக்காது, மேலும் புகழை தர வல்லதென்று. இந்த ஸ்லோகத்தில் ஒவ்வொரு வாக்கியத்திற்கு பின்னாலும் மிகப்பெரிய உண்மை மறைந்திருக்கிறதுங்க. ஆகவே இந்த ஸ்லோகத்தை நாம் விரிவாக பார்க்க வேண்டும். என்ன கூறுகிறார் என்றால், இந்த மோகம் எந்த காரணத்தாலும் உனக்கு வந்தது என்று கூறுகிறார். ஏனென்றால் தன்னுடைய அரசனாகப்பட்டவன் நீதி வழங்கும் பொழுது
தன்னுடைய மனைவி மக்களை குறித்தோ அல்லது தன்னுடைய உற்றார் உறவினர்கள் என்கின்ற சொந்த பந்தங்களின் காரணத்தை கொண்டோ அவர்களுக்கு மன்னிப்பு வழங்கக்கூடாது. இது அதை மீறி அவர்கள் மீது அதிக மோகம் கொண்டுள்ள அர்ஜுனன் அவர்களை மன்னித்து விடுவதாக கூறுகிறார். அது தவறு என்று பகவான் கிருஷ்ணர் கூறுகிறார். இதற்கு சான்றாக நாம் ஒரு கதை பார்ப்போம். வரலாற்று கதை, எல்லோருக்கும் தெரிந்த கதை தான். அடியேன் கூறுகிறேன். கிமு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்னால் முன்னொரு காலத்தில் சோழ மன்னன் ஆட்சி புரிந்து வந்தார். அந்த மனுநீதி சோழன் என்பவன் ஆட்சி புரிந்து வந்தார். அந்த மனுநீதி சோழனுடைய கதையை தான் இப்பொழுது உங்களுக்கு கூற இருக்கிறேன். அவருடைய இயற்பெயர் எல்லாளன் என்று அழைக்கப்படுகிறார். எல்லாளன் என்று அழைக்கப்படும் மனுநீதி என்பவர் எப்படி மனுநீதி சோழன் ஆனார் என்பதை இப்பொழுது பார்ப்போம். எல்லாளனுக்கு நிறைய வருஷமாக குழந்தைகளே இல்லை. அதற்கு பிறகு அவர்களுக்கு ஒரு மகன் பிறக்கிறாரு. அந்த மகனை நல்ல ஒரு செல்வ செழிப்புடன் வளர்க்கிறார். மனுநீதி சோழன் நீதி வழுவாமல் ஆட்சி புரியும் அரசர் ஆவார். அப்படி அரசாட்சி செய்யும் பொருட்டு அவர் தன்னுடைய அரசாங்கத்தின் அரண்மனையின் வாசலில் ஒரு அழைப்பு மணி ஒன்றை கட்டுகிறார். மக்கள் தன்னுடைய நாட்டு மக்களுக்கு என்ன குறை இருக்கிறதோ அந்த குறையை தெரிவிக்க அவர்கள் விரும்பினால், அரசனுடன் நேரடியாக அவர்கள் பேச விரும்பினாலும் அந்த அழைப்பு மணியை அடிக்கலாம். அப்படி அடிக்கும் பொழுது அரசன் அவர்களுக்கு நேரில் சென்று அவர்களுக்கு என்ன தீர்ப்பு வழங்க வேண்டுமோ அதை கூறுவார். அதற்காகத்தான் அந்த அழைப்பு மணியை அவர் கட்டியிருந்தார். அந்த அழைப்பு மணியானது பல வருடங்களாக அடிக்கப்படவில்லை. ஏனென்றால் அப்படி அவர் நல்ல முறையில் தர்ம அரசாட்சி, செங்கோல் ஆட்சி புரிந்து வந்து கொண்டிருந்தார். அப்படி இருக்கும் பொழுது அவருடைய மகன் நன்கு தேரை ஓட்டக்கூடியவர். வேகமாக ஒரு முறை தேரோட்டி சென்று கொண்டிருக்கும் பொழுது ஒரு பசு, அதற்கு பிறகு ஒரு கன்று வருகிறது. அந்த கன்று குட்டி அந்த அவர் ஓட்டுகின்ற தேருக்கு இடையில் குறுக்கில் சென்று விடுகிறது. அதன் மீது தேரை ஏற்றிய அவருடைய மகன் அந்த கன்றை கொன்று விடுகிறார். அதனால் பெரும் சோகம் கொண்ட அந்த பசு நேராக அரண்மனை வாசலில் உள்ள அந்த அழைப்பு மணியை அடிக்கிறது அந்த பசுமாடு. அதை பார்த்து என்ன நடந்தது என்பதை புரிந்து கொண்ட அரசன் உடனே பந்த பாசங்களுக்கு இடம் கொடுக்காமல் கன்றை கொன்ற தன்னுடைய மகனுக்கு மரண தண்டனை விதிக்கிறார். ஆனால் அரண்மனை பணியாளர்களுக்கு தன்னுடைய இளவரசனுக்கு மரண தண்டனை கொடுப்பதற்கு மனசு வரலைங்க. யாருமே அதை கொடுக்க மாட்டேன் என்று கூறிவிடார்கள். ஆனால் அதை நிறைவேற்றுவதற்காக தந்தையே தேர் ஓட்டி, தன்னுடைய மகன் மீது தேர் ஓட்டி அவருக்கு மரண தண்டனை விதித்து விடுகிறார். ஆகவே எல்லாளன் என்று அழைக்கப்பட்ட சோழ மன்னன் அதற்கு பிறகு மனுநீதி சோழன் என்று அழைக்கப்பட்டார். இப்படித்தான் ஒரு அரசன் பந்தவாசங்களுக்கு இடம் கொடுக்காமல் அவர்கள் செய்த தவற்றிற்கு சரியான தண்டனை கொடுக்கப்பட வேண்டும் என்பது நியதி. ஆகவேதான் மனுநீதி சோழனுடைய இந்த சிலையானது சென்னை உயர்நீதிமன்றத்தில் வைக்கப்பட்டுள்ளது. அதை பார்க்கலாம். இப்படித்தான் ஒரு அரசனாகப்பட்டவன் இருக்க வேண்டும். ஆனால் அர்ஜுனன் என்ன செய்கிறார்? தன்னுடைய சொந்த பந்தங்களின் மீது எல்லார் மீதும் மோகம் கொள்கிறார். ஆகவே அவர்களை கொல்ல மாட்டேன் என்று கூறுகிறார். இது தவறு என்று பகவான் எடுத்துரைக்கிறார். மேலும் என்ன சொல்கிறார்? இது சான்றோர்களால் கடைபிடிக்கப்படாதது. அப்படிப்பட்ட சான்றோர்களில் ஒருவர் தான் மனுநீதி சோழன். சரிங்களா? அதற்கு பிறகு என்ன கூறுகிறார் என்றால், ஸ்வர்க்கத்தை அழிக்காது என்று கூறுகிறார். அர்ஜுனனே உனக்கு இது சொர்க்கத்தை அழிக்காது என்று கூறுகிறார். இதிலிருந்து என்ன தெரிகிறது என்றால்,
முந்தைய அத்தியாயத்தில் அர்ஜுனன் என்ன கூறுகிறார்? இதனால் நாம் பாவம் ஏற்படும், நாம் நரகத்திற்குத்தான் செல்வோம் என்று அர்ஜுனன் கூறுகிறார். ஆனால் பகவான் இங்கே என்ன கூறுகிறார்? சொர்க்கத்தை உனக்கு வழங்காது என்றால் இந்த தண்டனையை நீ அரசனாக இருந்து நிறைவேற்றாவிட்டால் உனக்கு சொர்க்கம் கிடைக்காது, உனக்கு புகழும் கிடைக்காது என்று கூறுகிறார். ஏனென்றால் மகாபாரதம் என்றாலே மிக முக்கியமான ஒரு ஹீரோ யாருன்னா அர்ஜுனன் தான், இல்லையா? அப்படிப்பட்ட அர்ஜுனன் இன்றளவும் புகழ் பெற்று இருக்கிறான் என்றால் அதற்கு காரணம் பாரத போர்தான் ஆகும். சரிங்களா? இப்பொழுது அடுத்த 2வது ஸ்லோகத்தை பார்ப்போம். 2வது அத்தியாயம் 2வது ஸ்லோகம். அர்ஜுனா, அலியின் தன்மையை நீ அடையாதே என்று கூறுகிறார். 3வது ஸ்லோகம். அலியின் தன்மையை நீ அடையாதே, உனக்கு இது பொருத்தமானது அன்று பரந்தவா, எதிரிகளை வாட்டுபவனே. ஏனென்றால் பல போர்கள் புரிந்து வெற்றியை கண்ட அர்ஜுனன் இப்பொழுது தேர்தட்டில் அமர்ந்து விட்டார், போர் புரிய மாட்டேன் என்று. ஆகவே என்ன கூறுகிறார்? இழிந்த உள்ளத்தின் தளர்ச்சியை விடுத்து நீ போருக்காக எழுந்து நில் என்று கூறுகிறார். அதற்கு பிறகு சமாதானம் ஆவாரா அர்ஜுனர்? மறுபடியும் சமாதானம் ஆகவில்லை. மீண்டும் கூறுகிறார். அர்ஜுனன் கூறுகிறார், அர்ஜுன உவாச்ச. சரிங்களா? மதுசூதனா, நான் போர்க்களத்தில் எவ்வாறு அம்புகளினால் பாட்டனார் பீஷ்மரையும் ஆச்சாரியர் துரோணரையும் எதிர்த்து போரிடுவேன்? ஏனென்றால் பகைவர்களை அழிப்பவனே, அவர்கள் இருவருமே பூஜிக்கத்தக்கவர்கள். என்ன ஒரு நியாயமான ஒரு கேள்வி! ஏனென்றால் குருவை கொல்வதினால் பிரம்மஹத்தி தோஷம் ஏற்படும். குரு பத்தினியை தீண்டுவதால் பிரம்மஹத்தி தோஷம் ஏற்படும். அதே போல குருவாக இருந்து தன்னை வழிநடத்தியவர் பீஷ்மர், அவரை கொல்வதனாலும் பாவம் ஏற்படும். ஆகவே இவர்களை எப்படி நான் கொல்வேன் அப்படின்னு கேட்கிறாரு. மேலும் கூறுகிறார் என்ன என்றால், அர்ஜுனன் கேட்கிறார், மேன்மை பொருந்திய ஆச்சாரியர்களை கொல்வதை விட இந்த உலகத்தில் பிச்சை எடுத்தால் கிடைக்கும் அன்னத்தை உண்பது கூட மேன்மை தரும் என்று கூறுகிறார். ஏனென்றால் ஆச்சாரியர்களை கொன்றாலும் இவ்வுலகில் ரத்தம் கலந்த செல்வம், காமிய வஸ்துக்கள், அவர்களை கொன்று அவர்களுடைய ரத்தம் கலந்த செல்வம் எனக்கு வேணுமா? வேண்டாங்க. காமிய வஸ்துக்கள் என்றால் ஆடம்பர பொருட்கள், அவர்களை கொன்று கிடைக்கும் ஆடம்பர வாழ்க்கை எனக்கு வேண்டாம் என்று கூறுகிறார். இவற்றின் வடிவான போகங்களைத்தான் அனுபவிக்கப் போகிறேன். ஏனென்றால் ரத்தம் கலந்த இவர்களை கொண்டு கிடைக்கக்கூடிய அந்த போகத்தை தானே நான் அனுபவிக்கப் போகிறேன், அது வேண்டாம் அப்படின்னு என்று கூறுகிறார். அதற்கு பகவான் என்ன கூறுகிறார் என்பதை இப்பொழுது பார்ப்போம். இப்பொழுது அடியேன் கூறியது நீங்கள் புஸ்தகத்தை பார்த்து கொள்ள வேண்டும். 4வது ஸ்லோகத்தையும் 5வது ஸ்லோகத்தையும் படித்திருக்கிறேன். இப்பொழுது 11வது ஸ்லோகத்தை படிக்கப் போகிறேன். ஏனென்றால் நடுவில் உள்ள ஸ்லோகங்களை பற்றி அதற்கு அடுத்து அடியேன் கூறுகிறேன். இந்த ஸ்லோகத்தில் உண்டான கருத்தை அடியேன் கூற வேண்டியது அவசியமாகி விடுகிறது. இப்பொழுது பகவான் இதற்கு பதில் கூறுகிறார். என்ன சொல்றாருன்னா, நீ துக்கப்படத்தகாத மனிதர்களின் பொருட்டு வருந்துகிறாய் அப்படின்னு சொல்றாரு. அவர்கள் யார் என்றால் துக்கப்படத்தகாத மனிதர்கள். அவர்களை பற்றி கவலைப்படாது என்று கூறுகிறார். அப்படினால் அவர் எதற்காக அப்படி கூறுகிறார் அதை தெரிந்து கொள்ள வேண்டும். மேலும் பண்டிதர்களை போற்று பேசுகிறார் என்று கூறாரு. பெரிய பண்டிதன் மாதிரி பேசுற, பெரியவ மாதிரி பேசுற இல்ல அப்படி என்று கேட்கிறாரு. பண்டிதர்கள் என்ன சொல்றார்கள், என்ன செய்வார்கள் என்றால் உயிரோடு இருக்கிறவர்களை பற்றியும் உயிரற்று இருக்கிறவர்களை பற்றியும் கவலை கொள்வதில்லை என்று கூறுகிறார். இப்பொழுது ஏன் துக்கப்படத்தகாத மனிதர்கள் யாரு? பீஷ்மரும் துரோணரும் ஏன் துக்கப்படத்தகாத மனிதர்கள் என்று அவர்களை குறிப்பிட்டு கூறுகிறார் என்பதை நாம் இப்பொழுது பார்க்க வேண்டும். அஸ்தினாபுரத்து அரண்மனையில் என்ன நடந்தது? திரௌபதியின் துயிலை உருவினார்கள். அதை தாத்தா பீஷ்மர் பார்த்து கொண்டிருக்கிறார். தடுத்து நிறுத்தவில்லை, துரியோதனை தடுத்து நிறுத்தவில்லை. ஏனென்றால் அவர் என்ன யோசிக்கிறார் என்றால், அவருக்கு உண்டான தர்மம் என்ன என்றால், அஸ்தினாபுரத்து அரசிற்கு வாழ்நாள் முழுவதும் நான் கட்டுப்பட்டு இருப்பேன் என்று அவர் வாக்கு கொடுத்திருக்கிறார் அல்லவா? ஆகவே அந்த வாக்கிற்கு கட்டுப்பட்டு இருக்கிறேன் என்று அவர் கூறுகிறார். ஆனால் அது தவறுங்க. ஏனென்றால் ஒரே சமயத்தில் 2 தர்மங்கள்
நிறைவேற்றப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை. 2 தர்மங்களில் ஏதாவது ஒரு தர்மம் தான் நிறைவேற்றப்பட வேண்டும் என்ற சூழ்நிலையில் வந்து எந்த தர்மம் தலை சிறந்த தர்மமோ என்று அதை சீர்தூக்கி பார்த்து ஒருவன் வந்து அந்த தர்மத்திற்குத்தான் வந்து இடம் கொடுக்க வேண்டும், வழி கொடுக்க வேண்டும். ஆனால் வந்து பீஷ்மர் அதை செய்யவில்லை. தன்னுடைய சுய தர்மத்திற்கு கொடுக்கும் மதிப்பை ஒரு பெண்ணின் மானத்தை காப்பாற்றுவதற்கு கொடுக்க மறந்து விடுகிறார். அதை வந்து தவிர்த்து விடுகிறார். ஏனென்றால் தன்னுடைய சுய தர்மம் தான் பெரிது, தான் பெரிது என்கின்ற எண்ணத்தில் அவர் இருக்கிறார். இது மாபெரும் தவறு. அவர் வந்து அதை செய்திருக்க கூடாது. தன்னுடைய சுய தர்மத்தை விடுத்து தன்னுடைய அரசியாரை, ஒரு மாபெரும் அரசியாருக்கு அரசவையில் ஏற்படக்கூடிய அந்த அவமானத்தை அவர் தடுத்து நிறுத்தி இருக்க வேண்டும். தன்னுடைய வீரத்தை அப்பொழுது அவர் காட்டியிருக்க வேண்டும். துரியோதனனுக்கு தக்க பாடத்தை புகட்டி இருக்க வேண்டும். ஆனால் அதை செய்யவில்லை. அதை வந்து வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தாள் என்பதுதான் உண்மை. மௌனமாக இருந்து விட்டார். ஆகவே அவர் மாபெரும் குற்றவாளி என்று கருதப்படுகிறார். அதே போல தாங்க துரோணரும், குரு துரோணரை நான் கொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு இல்லையா? துரோணர் என்ன பண்றாரு? துரியோதனனுக்கு அஸ்திர சஸ்திரங்களை எல்லாம் கற்றுக் கொடுத்த குரு துரோணர் நல்லொழுக்கத்தை கற்றுக் கொடுக்க மறந்து விடுகிறார். ஏன், எதற்காக அப்படி செய்கிறார்? குரு துரோணரும் வந்து அந்த அரசவையில் வேடிக்கை பார்த்துவிட்டு மௌனமாக இருக்கிறார். ஆகவே இவர்கள் இருவருமே தண்டிக்கப்பட வேண்டியவர்கள், வருத்தப்படத்தகாதவர்கள். ஆகவே அவர்களை பற்றி நீ வருந்தாதே என்று பகவான் கூறுகிறார். அதற்கு பிறகு என்ன நடந்தது என்பதை அடியேன் அடுத்த பதிவில் கூறுகிறேன். தொடர்ந்து அடியனுடைய இந்த யூடியூப் சேனலை பார்த்து வாருங்கள். பகவத்கீதையை நீங்கள் வரிசை இப்போ சீரியல் எப்படி பார்ப்பீங்க அது போல் வந்து நீங்கள் கண்டிப்பாக ஒரு பதிவையும் தவறவிடாமல் தொடர்ந்து பார்த்து வர வேண்டும். அப்படி பார்த்ததால் உங்களுக்கு வந்து கதையாக சொல்லிக்கொண்டு இருக்கின்ற இந்த கீதையானது முழுமையாக புரியும். முழுமையாக நீங்கள் புரிந்து கொள்வதால் முழு பயனை அடைவீர்கள். பாவத்தை உங்களால் வந்து துடைத்தெறிய முடியும், தோஷத்தை உங்களால் துடைத்தெறிய முடியும். இதை பற்றி நான் அடியேன் ஏற்கனவே ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இவள் மதுரை கல்லூரி அருகே ஜீவசமாதி அடைந்துள்ள ஸ்ரீ சிவானந்த சரஸ்வதி சுவாமிகளின் பேத்தி ரஜுலா விஜயராகவன்.